திருப்பரங்குன்றம் தர்கா சம்பந்தமா தினம் தினம் பல திருப்பங்களோட செய்திகள் வரக்கூடிய நேரத்துல இப்போ சுப்ரீம் கோர்ட்ல ஒன்றும் சூப்பரான சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது. இந்த நேரத்துல தான் அண்ணாமலை இங்க ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி நடத்தி பெரிய வகையான ஜோக்கெல்லாம் காட்டியிருக்கிறாரு. இது சம்பந்தமான முழுமையான விவரங்களை இன்னைக்கு ஆதாரத்தோட பார்க்கறதுக்கு இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் அப்துல் கதர் நம்மளோட இருக்காங்க. ஜி அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் சலாம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு ஜி, அல்ஹம்துலில்லாஹ். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஜி. ஜி, இப்போ இந்த திருப்பரங்குன்றம் அந்த தர்கா சம்பந்தமா, அந்த கோயில் சம்பந்தமா பல வகையான பிரச்சனைகள், அமைதியா இருந்த மதுரையே ஒரு மாதிரி பதட்டமா ஆக்குனாங்க. இப்போ இந்த திருப்பரங்குன்றம் சம்பந்தமா நீதிமன்றம் பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. மதுரை நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட்லயுமே சம்பவங்கள் நடந்திருக்குது. முதல்ல இந்த மதுரை உயர்நீதிமன்றத்தில் என்ன ஜி நடந்தது? இல்லை, மதுரை உயர்நீதிமன்றத்தில் முதல்ல இங்கே வந்துட்டு திருப்பரங்குன்றத்தில் நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எச் ராஜா தலைமையில் அந்த போராட்டத்துக்காக போயிருந்த சம்பவம் இந்த செய்தியிலலாம் பார்த்துருப்போம். அவங்க போய் அந்த இடத்துல நாங்கள் உடனடியாக கேட்கணுன்னா, இல்லை அங்கே முடியாது அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் அந்த மாதிரி தள்ளி இருக்கக்கூடிய ஒரு பழங்கானந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியா பக்கமாக போய் நீங்கள் போராட்டம் நடத்திக்கங்க அப்படின்னாங்க. அந்த 1 மணி நேரம் போராட்டம் அப்படிங்கிறது நடைபெற்றுச்சு. ஆனால் அதுலேயே ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மதுரை உயர்நீதிமன்றம், நீங்கள் பிற மதத்தை வந்து கொச்சைப்படுத்துகிற மாதிரியோ இல்லை அவங்கள தூண்டி கலவரத்தை ஏற்படுத்துகிற மாதிரியோ எந்த வகையான 2 மதங்களுக்கு வேற்றுமை ஏற்படுத்துகிற மாதிரி நீங்கள் பேசக்கூடாது. உங்கள் கோரிக்கை என்னமோ அதை மட்டும் தான் பேசணும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த ஆர்ப்பாட்டத்தில் போய் கலந்துக்கிட்டு மிகவும் வன்மமான பேச்சுக்களை பேசினாங்க. அந்த பாஜகவை சேர்ந்தவங்க எச் ராஜாலாம் பேசினதுக்கு எச் ராஜா மேலேயே ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுச்சு ஸ்டேட் கவர்மெண்ட்டால். அயோத்தியா நம்மளுடைய மாநில சொல்லி அரசு. பேசியிருந்தாரு. ஆமாம். அதற்காக வந்து அவர் மேலே வந்துட்டு ஒரு எஃப்ஐஆர், இது இல்லாமல் இன்னொரு எஃப்ஐஆர்னு மொத்தம் 2 எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்க. இது ஒரு பக்கம் அப்படின்னா, இதற்கு நடுவில் இப்போ அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் போய்கிட்டு இருக்கு. ஒரு வகையில் அப்படியே முடியுதுன்னு வைங்களேன். இங்கே சென்னையில் என்ன பண்ணுறாரு, யுவராஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவட்ட தலைவர், பாரதி இந்து முன்னணி அப்படின்னு ஒரு அமைப்பினுடைய மாவட்ட தலைவர். இவர் போய் பர்மிஷன் கொடுக்குறாரு. நான் வந்து இங்கே ஒரு வேல் யாத்திரை நடத்த போகிறேன், அதற்கு எனக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு போலீஸ்கிட்ட கேட்டால் போலீஸ் வந்து டினை பண்ணுறாங்க, கொடுக்க முடியாது. இதை எதிர்த்து இவர் என்ன பண்ணுறாரு, நீதிமன்றத்துக்கு வரார், சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு வரார். எனக்கு வந்து வேல் யாத்திரைக்கு அனுமதி கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு. இந்த விசாரணையை இந்த பார்த்தோம்னா வேலை ரொம்ப யாத்திரை எங்க நடத்தணும்னு கேக்குறாங்க. சென்னையில் நடத்தணும்னு கேட்குறாங்க. அதெல்லாம் சம்பவம் ஓ, திருப்பரங்குன்றம் மதுரையில் நடக்குது. மதுரையில் வந்துட்டு அவங்களுக்கு ஆர்ப்பாட்டம் 1 மணி நேரத்துக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஆனாலுமே அவங்க போட்ட நீதிமன்றம் சொன்ன கண்டிஷனை மீறி அங்கே வேணும்னே மதவெறுப்பு பேச்சை பேசுகிறாங்கன்னு வழக்கும் பதிவு செய்தாச்சு. அதோடு அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடுச்சு, ஓரளவுக்கு டவுன் ஆகிடுச்சின்னு வைங்களேன். இங்கே சென்னையில் வந்து மீண்டும் இதை கையில் எடுத்து பாரத இந்து முன்னணி அப்படிங்கிற மாவட்ட தலைவர் என்ன பண்ணுறாரு, சென்னையில் நான் ஒரு வேல் யாத்திரை நடத்துகிறேன் அப்படிங்கிறார். அதுவும் சென்னையில் பொதுவாக ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னா எங்கெங்கே நடத்துவாங்கன்னு தெரியும். ஒன்று சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் அரங்கம் பக்கத்தில் நடக்கும். கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் உங்களுக்கு ஒரு ஸ்பாட்டு கொடுப்பாங்க. இது இல்லைன்னா உங்களுக்கு வள்ளுவர் கோட்டத்தில் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 3 ஸ்பாட் வந்து ஏற்கனவே சென்னையில் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட இடம். நீங்கள் முற்றுகை அந்த மாதிரி போனீங்கன்னா அப்பவும் கூட ஒரு ஸ்பாட்டு கொடுப்பாங்க. ஆனால் இவர் என்ன கேட்குறாருன்னா, நான் ஒரு கோயில்லேருந்து இன்னொரு கோயிலுக்கு வழிபட போகிறேன், வேல் எடுத்துக்கிட்டு வழிபட போகிறேன். அந்த வழிபாடு எதுக்குன்னா, இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்தில் வந்து இந்த மாதிரி முஸ்லீம்கள்லாம் எங்களை வந்து வஞ்சிச்சிட்டாங்க, இதை வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி தான் நான் போகிறேன், அதற்கு எனக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்குறாரு. இது எந்த இடம்னா மின்ட் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க. சென்னையில் வந்து சவுகார்பேட்டை, கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லணும்னா சவுகார்பேட்டையில் கொஞ்சம் வட மாநிலத்தவர் மார்வாடிகள்லாம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஹோல்சேல் வியாபாரம் மிகப்பெரிய அளவில் நடக்கக்கூடிய ஒரு இடம். அந்த ஸ்ட்ரீட்டில் போகணுங்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல எங்களுக்கு பர்மிஷன் வேணும்னு கேட்டு போலீஸ் கொடுக்கல. அடுத்து இவங்க நீதிமன்றத்துக்கு வர்றாங்க. இப்போ நீதிமன்றத்தில் 2 விஷயம் வந்து அங்கே எடுத்துக்கொள்ளப்படுது. ஒன்று வந்து என்னென்னா, அரசு தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு இந்த இடம் ஹோல்சேல் வியாபாரம் பண்ணக்கூடிய இடம், இதனால் மிகப்பெரிய போக்குவரத்து இது வரும், இந்த வேல் யாத்திரை வந்து பொது அமைதியை கெடுக்கும், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க. அப்போ கூட நீதிமன்றம் எடுத்த உடனே இதுக்கு ரத்து பண்ணலை. இங்கே இருக்கக்கூடிய சென்னை உயர் நீதிமன்றத்தில் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு மாற்று இடத்த கேளுங்க அப்படின்னு சொன்னால் முடியவே முடியாதுன்னு அடம் பிடிச்சி நிற்கிறார். இல்லை, எனக்கு அதே தங்கசாலையில் இருக்கக்கூடிய அதே மின்ட் ஸ்ட்ரீட்டில் 2 கோயில், என்ன கோயில்னா ஏகாம்பரேஸ்வரர் கோயிலிருந்து ஸ்ரீ முத்துக்குமாரசாமி கோயிலுங்கிற அந்த அந்த பாத்து தான் எனக்கு வேணும், அதுவும் இந்தந்த வழியில் தான் நான் போவேன் அப்படின்னு கேட்குறாரு. இது ஏன் அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், ஏன் அவர் இந்த வழியை கேட்குறாருன்னு. அயோத்தியாவில் வந்து பாபர் மசூதி இடிப்புக்கு அப்புறம் ராமர் கோயில் கட்டப்பட்டு
அந்த ராமர் கோயிலுக்கு பூஜை நடத்துகிறோம்னு ஒரு ஃபைனலாக இப்போது பிரதமர் மோடி எல்லாம் மிக சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு அதை திறந்து வச்சாங்க இல்லையா? அப்போ பார்த்தீங்கன்னா, பல இடங்கள்ல லைவ் டெலிகாஸ்ட் போச்சு. அங்கங்க போக முடியாதவங்கலாம் அயோத்தியா முடியாத சில இந்துக்கள் வழிபாடெல்லாம் பண்ணாங்க. இதில தமிழ்நாட்டில் எங்கு இது விமர்சையாக கொண்டாடப்பட்டுச்சு, இல்ல எப்படி இது பெருசா போச்சுன்னா, அது அதே தங்கசாலை சவுகார்பேட்டையில இருக்கக்கூடிய வடமாநிலத்தவர்கள், குறிப்பாக இந்த மார்வாடிகள். நீங்க ஒண்ணும் இல்ல YouTubeலயோ, Googleலயோ போய் வந்து அயோத்தியாவுல திறப்பு விழா நடத்தப்பட்டபோது, ராமர் கோயிலுக்கு திறப்பு விழா பாபர் மசூதி இடத்துல நடத்தப்பட்டபோது, பேரணி எங்கே எப்படி செல்லப்பட்டதுன்னு பாருங்க. அந்த ஸ்ட்ரீட் முழுக்க அவ்வளவு கூட்டம், அவ்வளோ இது போகும். ஸோ இது என்னன்னா, அயோத்தியா கான்செப்ட் தமிழ்நாட்டில ராமர் கோயில் வேணும்னு சொல்றவங்களும் சிலர் இருக்கலாம். பெரும்பான்மையா இல்ல, இல்ல ராமர் கோயில் வேணான்னு சொல்றவங்களும் இருக்கலாம். முஸ்லிம்கள் பாபர் மசூதி கேட்கலாம். பொதுவானவர்களும் பாபர் மசூதிக்கு ஆதரவா இருக்கலாம். ஆனால் திறப்பு விழா அன்னைக்கு பேரணி சென்றது மிக விமர்சையாக எங்க அப்படின்னு கேட்டா, அது அந்த ஏரியா தான். ஸோ ஒரு இப்போ இடத்தை இதுல ஒரே ஒரு கேள்வி ஒண்ணு எழுது. இந்த திருப்பரங்குன்றம் சம்பந்தமான செய்திகள் பதிவிடும் போது நக்கீரன் களத்திலே போய் ஒரு செய்தி சேகரிச்சாங்க. அப்போ நக்கீரன் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய சில மார்வாடிகள் தான் அதை தூண்டி விட்டு இது மாதிரியான வேலைகள் செய்யறாங்கன்னு சொல்லி நக்கீரன் ஒரு கருத்தை பதிவு செஞ்சாங்க. இப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த விஷயங்களும் மார்வாடி இருக்கக்கூடிய ஏரியா அப்படிங்கும்போது, அப்ப அந்த வடக்கு அரசியலை இங்க கொண்டு வராங்களோ அப்படின்ற ஒரு அச்சையில தானே செய்யுது. இல்ல நிச்சயமா. என்ன அப்படின்னா, நம்ம குறிப்பிட்ட ஒரு சமூகத்த குற்றச்சாட்டு சொல்ல முடியாது அப்படின்னாலும், அந்த இடத்துல ஜெயின் டெம்பிளுமே இருக்கு. எங்க திருப்பரங்குன்றத்துல ஜெயின்னு சொல்லக்கூடிய இந்த மார்வாடிகளும் வழிபட்டுட்டு இருக்காங்க. அப்படிங்கிற தகவலும் உண்டு. ஸோ அவங்களுக்கு அதுல ஒரு பார்ட் இருக்கு. இன்னொன்னு, இந்த மார்வாடிகள் அப்படின்னு நம்ம பொதுவா குற்றச்சாட்டு வைக்கும்போதே, இங்கேயே காங்கிரஸ்லயும் மார்வாடிகள் உண்டு. காங்கிரஸுக்கு எப்படி ஆமா. பிஜேபிக்கு எப்படி மார்வாடி இருக்கிறாங்களோ, ராஜஸ்தான்னு எடுத்துக்கங்களேன். ராஜஸ்தான்ல வெறும் பிஜேபி மட்டுமா இருக்கு? காங்கிரஸும் இருக்கு. எது வலுவா இருக்குங்கிறது அப்பாற்பட்டது. அந்த மாரி சென்னையில வலுவாக பாஜகல மார்வாடிகள் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தாலும் கூட, காங்கிரஸ், திமுகவுக்கு கூட பிரச்சாரம் பண்ற மார்வாடிகள் இருக்க தான் செய்றாங்க போஸ்டிங்ல. ஸோ இப்படி பொதுவா அந்த சமூகத்த சொல்லனா கூட, இதில் இருக்கக்கூடியவர்கள் எந்த இடத்த பொலிட்டிக்கலா பிரச்சனைய உண்டாக்க முடியும்? எங்க இம்பேக்ட்டா இருக்கும்? மத்த இடத்துல போனா வேலைக்கு ஆவாது. இந்த இடத்துல வேல் யாத்திரை சென்னையில எங்க எடுத்தாலும் எவனும் கண்டுக்க மாட்டான். ஆனா இந்த இடத்துக்கு போனா கும்பல் சேரும். இவர்கள் வருவார்கள். இது தமிழ்நாட்டின் அயோத்தியான்னு இவங்க அடுத்து இவர்கள்ட்ட தான் விதைக்க முடியும். தமிழ்நாட்டு மக்கள்ட்ட போயிட்டு, திருப்பரங்குன்றம் அயோத்தியா தமிழ்நாட்டினுடைய அயோத்தியா அப்படின்னு சொன்னா யாராவது ஏத்துப்பாங்களா? எப்பா அது முருகன் கோயில்ப்பான்னு சொல்லிட்டு போவாங்க. ஆனால் அவர்களிடத்துல போயி, இது வந்து தமிழகத்தின் அயோத்தியா, நான் மீட்டெடுக்க வேண்டியதுன்னு சொன்னா என்ன ஆகும்? ஃபண்ட் வரும். அந்த இடத்துல அதுக்கான அரசியல் வந்து உட்காருங்கிற இந்த இந்த விஷயங்களெல்லாம் வச்சுக்கிட்டு தான், நான் இந்த தெருவுல, இந்த கோயில்ல தான் போவேன் அப்படின்னு அடம் புடிச்சு நிக்கிறாங்க. ஸோ ராமர் கோயிலுக்கு போன பேரணி மாதிரியே இத நடத்தி காட்டி, இங்க ஏதோ மிகப்பெரிய இந்த பேரணிக்கான சப்போர்ட்லாம் இருக்குன்னு காட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையும் இத வந்து கொண்டு வர்றாங்க. இப்ப அரசு என்ன சொல்லுதுன்னா, "இத நீங்க கொண்டே வரக்கூடாது. இதனால மிகப்பெரிய பொது அமைதி கெடும். அந்த இடத்துல பல மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது தேவையில்லாத வேலை" அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதையும் மீறி தான் நீதிபதி ஜஸ்டிஸ் ஜி.கே. இளந்திரையன் என்ன சொல்றாரு, இந்த நாட்டில் பன்முகத்தன்மை கொண்ட யூனிட்டி இன் டைவர்சிட்டின்னு இருக்கக்கூடிய இந்த நாட்ல, பொது அமைதிய கெடுக்கிற மாரியும், வேறு எந்த வகையிலான எந்த ஒரு பேரணிக்கும் அனுமதி குடுக்கக்கூடாதுங்கிறாரு. இத எத வச்சு அவர் அந்த முடிவுக்கு வர்றாருன்னா, வெறுமனே இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சு வரல. அந்த இடத்துல அரசு தரப்பு சொல்லுது, திருப்பரங்குன்றத்தில பிரச்சனை வந்துச்சு, போராட்டம் நடந்துச்சு, பத்திக்கிட்டு இருந்துச்சு மீடியாலலாம். ஆனா 30/1/2025 அன்னைக்கு அங்க இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தினுடைய கோவில் தேவஸ்தானத்தை சேர்ந்தவர்களும், சிக்கந்தர் தர்காவுல இருக்கக்கூடிய அந்த கமிட்டி நிர்வாகிகளும், அந்த ஊர் பொதுமக்களும் சேர்ந்து ஒரு பீஸ் கமிட்டி ஆர்டிஓ தலைமையில அங்க நடக்குது. அங்க உட்கார்றாங்க. உட்கார்ந்து பேசும்போது அவங்களே ஒத்துக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் மலையை சுற்றி இருக்கக்கூடிய 5 கோயில்களுக்கும் மேற்பட்ட கோயில்கள்ல பலியிடக்கூடிய வழக்கம் வந்து இருக்குது. அய்யனார் கோயில் அந்த மாரி ஒரு ஒரு 5 கோவில்களை சொல்லி, இங்கெல்லாம் இந்துக்களுமே பலியிடுறதற்கான அந்த வழக்கங்கள் இருக்கு. அதே மாதிரி சிக்கந்தர் இப்ப தர்கான்னு சிக்கந்தர் சொல்லக்கூடிய தர்காவுல மட்டும் இல்ல, பல கோயில்கள் இது மாதிரி வழிபாடு செய்றாங்கன்னு சொல்றாங்களோ? கோயில்கள்லயுமே இருக்கு. அவங்க ஸ்டேட்மெண்ட் ஒத்துக்கிறாங்க. பல கோயில்கள்ல உண்டு. ம். திருப்பரங்குன்றம் முருகன் கோயில்ல இல்லனாலும், அங்க காசி விஸ்வநாதர் கோயில்ல இல்லனாலும், சுத்தி இருக்கக்கூடிய கோயில்களில் உண்டு. அதே மாதிரி சிக்கந்தர் தர்காவிலும் உண்டுன்னு ஒத்துக்கிறாங்க. அன்னைக்கு நடந்ததில்ல அது. அது அன்னைக்கு ஒரு நாள் எடுத்துக்கிட்டு அவங்க போல. ஏற்கனவே உண்டு. இதை வெளியில இருந்து வரக்கூடியவர்கள் தான் இங்க பிரச்சனை ஏற்படுத்துறாங்கன்னு மிக தெளிவாக அவங்க பதிவு பண்றாங்க. யாரு? அங்க இருக்கக்கூடியவங்க. வெளியில இருந்து வரக்கூடியவங்க மட்டும் தான் இதை பிரச்சனையாக்குறாங்க. ஸோ எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. அவரவர்களுடைய வழிபாட்டு உரிமை எப்படி இருந்துச்சோ, அதே மாதிரி இதை நாங்கள் தொடர்ந்து செய்து கொள்வோம். வெளி ஆட்கள் உள்ள வந்து பிரச்சனை பண்ணாம இந்த அரசு பார்த்துக்கணும்னு அவங்க ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் மாரி ஒரு உடன்பாடுக்கு எழுதி தராங்க. எழுதி குடுத்த அப்புறம் அந்த பிரச்சனை சால்வ். அங்க ஒரு பிரச்சனையும் இல்ல.
ஆனால் இதுக்கப்புறமும் தொடரணும்னு நினைக்கிறது யாரு? எந்த முஸ்லீமாவது அங்க போயிட்டு நாங்க வெட்ட போறோம், அத போறோம்ன்னு போனானா? இல்ல. அங்க இருக்கிற இந்துக்களுக்கும் பிரச்சனை இல்ல. பாஜக, குறிப்பாக இந்த ஆர்எஸ்எஸ் இந்த அமைப்புகள் தான் என்ன பண்ணுதுன்னா, நாங்க அங்க வேல் யாத்திரை நடத்துறோம். நாங்க இங்க சும்மானா பேரளவுக்கு இந்து கோயில், இந்து மதம் என்று சொல்லிக்கிட்டு வந்துட்டு, இவங்க நடத்துறது அரசியல் ஆதாயத்திற்காக. இந்த பேரணிய நாங்க நடத்தி நாங்க அரசியல் ஆதாயம் பார்க்க போறோம் அப்படின்னு வர்றதுனால, இத ஸ்பெசிஃபிக்கா இந்த 3 தரப்புகளும் உட்கார்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை தமிழ்ல அந்த ஜட்ஜ்மெண்ட்ல போட்டே, அவரு இந்த தீர்ப்பு வந்து குடுக்குறாரு. நாங்கள் இந்த நீதிமன்றம் வந்து இந்த பேரணிக்கு அனுமதி குடுக்க முடியாது. இது பொது அமைதிய கெடுக்கும். அது மாதிரியான பேரணிக்கு அனுமதி குடுக்க வேண்டியதில்ல அப்படிங்கிறாரு. இதை எதிர்த்துக்கிட்டு இவங்க உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க இப்ப. யார் இந்த பாரத இந்து முன்னணி வந்து, இல்ல நான் வேல் யாத்திரையை நடத்தி தான் தீருவேன் அப்படின்னு. உயர்நீதிமன்றம் ரத்து பண்ணதுக்கு அப்புறமும், அனுமதி வழங்க மறுத்ததுக்கு அப்புறமும் போறாங்க. அப்பதான் உச்சநீதிமன்றத்தில அட்மிஷன் ஸ்டேஜ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வழக்கை எடுக்கும்போதே, இது வந்து உயர்நீதிமன்றம் மிக தெளிவாக இதில வந்து ஆர்டர் போட்டிருக்கு. விசாரிச்சு எல்லாமே பாயிண்ட்ட தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. இதில நாங்க தலையிடவே விரும்பலன்ட்டு அப்படியே தள்ளுபடி பண்றாங்க. அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பை வந்து அப்படியே ஏத்துக்குது உச்சநீதிமன்றம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா, ஆ. இவர்கள் சரி நம்ம வரலாறுல வச்சு சொன்னா கூட, இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இப்ப சமீபத்தில சாவான்ட்டு ஒரு படம் வந்துச்சு. உங்களுக்கு தெரியும். இந்த அவுரங்கசீப் ஆமா. அவர்களினுடைய அவரை வந்து வில்லனா காட்டுறேன். நான் வந்து சம்பாஜிய வந்து எடுத்துட்டு வந்து நானு ஹீரோவா காட்டப் போறேன்னு ஒரு விஷமத்தனமான கருத்துக்கள வச்சு ஒரு படம் வந்துச்சு. இந்த படம் வெறும் திரைப்படமாக பார்க்கப்பட்டுச்சா? இந்த படத்த பார்த்துட்டு அவுரங்கசீப்பினுடைய கல்லறையை இடிக்கணும் அப்டின்ட்டு விஹெச்பியும், பஜ்ரங் தள்ளுங்கிற 2 அமைப்பு சொல்றான். அந்த இடத்துல இப்ப பாஜக மகாராஷ்டிரால ஆட்சியில இருக்கு. ஃபட்னாவிஸ் தான் முதலமைச்சர். இவங்களுக்கு இதே மாதிரி ஒரு பேரணி நடத்துறதுக்கு அங்க அனுமதி ஈஸியா கிடைக்குது. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, நாக்பூர்லேருந்து பேரணி நடத்துறேன்னு கிளம்பி போறாங்க. ஆனா அந்த பேரணி உண்மையிலேயே ஒரு கோரிக்கைய வலியுறுத்தின பேரணியா? எவ்வளவு பெரிய வன்முறை, எவ்வளவு கலவரம், எத்தனை சேதாரங்கள், உயிரிழப்புகள் லெவலுக்கு போயிருக்கு. அவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்குன்னா, எங்கெல்லாம் பேரணி இவங்க நடத்துறாங்களோ, அதனுடைய முதல் காரணம் என்னன்னா, மக்கள இவங்க பிரெயின் வாஷ் பண்ணணும். 2வது அந்த இடத்துல கலவரத்த தூண்டி வைக்கணும். ஸோ இந்த 2ஐ மட்டும் தான் இவங்க பிரதான காரணங்களாக வச்சு பண்றாங்க. அதை நீதிமன்றம் இப்ப தடுத்திருக்கு அப்படிங்கிறது மிக தெளிவாக இதுலருந்து தெரியுது. சரிங்க ஜி. இப்போ இந்த டைம்ல பார்த்தோம்னா, அண்ணாமலை எக்மோர்ல ஒரு இஃப்தார் நிகழ்ச்சியில கலந்துட்டு இருக்கிறாரு. பாஜக சார்புல ஒரு இஃப்தார் நிகழ்ச்சி. அதுல கலந்து முடிச்சுட்டு ஒரு கருத்து பேசுறாரு. இதுவரைக்கும் பாஜக, என்டிஏ கூட்டணி சிறுபான்மையினருக்கு எதிரா எந்த ஒரு விஷயத்திலுமே செயல்பட்டதில்ல அப்படின்னு ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்ல இந்த கருத்து வந்து சில நேரங்கள்ல வந்து என்னதான் அண்ணாமலை வந்து பாஜகவின் தலைவராக இருந்தாலும், ஐபிஎஸ்ங்கிற ஒரு ரேங்க்குக்கு படிச்ச ஒரு ஆளுங்கிற ஒரு குறைந்தபட்ச மரியாதை ஒண்ணு குடுக்க தோணும்ல. சரி என்னதான் இருந்தாலும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரினா, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்லாம் படிச்சுட்டு, ஒரு சிவில் சர்வீஸ் எக்ஸாம கிளியர் பண்ணிட்டு வந்த ஆளுங்கிற ஒரு குறைந்தபட்ச நம்ம மரியாதைய குடுக்கலான்னு நெனைக்கும்போது கூட, இந்த மாரி ஏதாவது ஸ்டேட்மெண்ட் குடுத்து அவர் வந்து காமெடி பண்ணிட்டு இருப்பாரு. இந்தியாவுல எங்கேயாவது சிறுபான்மையினருக்கு எதிராக ஒரு செயலை இல்ல, ஒரே ஒரு செயலை கூட செய்யாமல் பாஜக அரசு ஏதாவது ஒரு மாநிலத்தில, நம்ம தமிழ்நாட்ல, இந்தியா முழுக்கலாம் இல்ல. அப்படிலாம் இல்ல. ஒரு மாநிலத்திலயாவது முஸ்லீம்களை, சிறுபான்மையினர்களை இவர்கள் தொந்தரவு செய்யாமல் இருந்திருக்கிறாங்களா? அப்படின்னு பார்த்தா, அதற்கான ஆன்சர் எல்லாருக்கும் தெரியும். நேத்து வரையிலும் கூட எப்படி இந்த வேல் யாத்திரை நடத்தினா என்ன பண்ணலாம்? திருப்பரங்குன்றம் மலையை எப்படி எடுக்கலாம்? அதே மாதிரி வந்துட்டு நாக்பூர்ல கலவரம் நடந்தா என்ன, யார் கலவரம் நடத்தினது? அதனால் பாதிக்கப்பட்டவர்கள் யாரு? என்னைக்கோ இறந்து போன அவுரங்கசீப். திருப்பரங்குன்றம் நீங்க ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோட்ல வந்து போனவர் தானே! நீங்க ஒரு ஐபிஎஸ் தானே! 1990ல வந்திருக்கக்கூடிய இங்க வழிபாட்டு உரிமை சட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல. காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்துச்சுல்ல. அதன் அடிப்படையில எதெல்லாம் சுதந்திரத்துக்கு அப்புறம் இங்க வந்து வழிபாட்டு தலங்களாக இருக்கிறதோ, அதெல்லாம் அவரவர்களுடைய வழிபாட்டு தலம்னு சொல்லியாச்சுல்ல. என்னைக்கோ இருந்த சிக்கந்தர் வந்தாரு, அவுரங்கசீப் போனாருன்னு இங்க வச்சு அரசியல் நடத்திக்கிட்டு இருக்காங்களே, இது முட்டாள்கள் செய்யக்கூடிய அரசியல்னு சொல்றதுக்கு அண்ணாமலையால முடியுமா? இதெல்லாம் யாருக்கு எதிரா செய்றாங்க? எல்லாமே முஸ்லிம்களுக்கு எதிராக, சிறுபான்மையினருக்கு எதிராக. ஸோ இதையெல்லாம் செய்துவிட்டு நாங்கள் சிறுபான்மையினருக்கு எதிராக எதையுமே செய்யல அப்படின்னா, அவர் ஒரு அக்மார்க் பொலிட்டீஷியனா மாறிட்டாருன்னு அர்த்தம். அவர் வந்து அப்படியே அந்த ஒரு பூசணிக்காய வந்து மறைப்பாங்க பார்த்தீங்களா? அந்த பழமொழி மாதிரி தான். அந்த அளவிற்கு இவர் அடிமட்டமாக இறங்கி இப்ப அரசியல் செஞ்சுகிட்டு இருக்காரு. எந்த அளவிற்கு இஸ்லாமியர்களுக்கு தொந்தரவு குடுக்க முடியுமோ, இஸ்லாமியர்களுக்கு எதிரான செயல்களை செய்ய முடியுமோ, அவை அனைத்தையும் செய்யக்கூடிய ஒரே அரசு பாஜக. கொஞ்சம்
நாகரிகமாக சொல்லணுங்கிறதுக்காகவோ என்னமோ தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா பாஜகன்னு சொன்னால் இவங்களே நம்மளை எதையாவது நல்லா காரி துப்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொல்லும் போது லைட்டாக ஸ்லிப் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அதாவது கொஞ்சம் நியாயமாக இருக்கட்டும், கூட்டணிக்காரங்களை சொல்லிப்போம் அப்படின்னு. ஸோ மிக கீழ்த்தரமான அரசியலை செய்யக்கூடியவர்கள் இவர்கள். அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வந்து இஃப்தார் நிகழ்ச்சிக்கு போயிட்டோம், தொப்பி போட முடியாது, ஏதாவது பேசி சமாளிக்கணும், அதுக்காக பேசுகிற விஷயந்தான். அதை மக்கள் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள இப்போ மாட்டாங்க. அண்ணாமலையோட கூட பார்த்தோம்னா சில இஸ்லாமிய பேர் இருக்கவங்க கூட இருக்கிறாங்க. அலிஷா அப்துல்லா மாதிரி ஒரு இஸ்லாமிய பேர் கொண்டவங்க அவர் கூட இருக்கிறாங்க. அப்போ பாஜக இஸ்லாமியர்களுக்கு எதிராக நடந்திருந்தா இவங்களா கூட நிப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்குறாங்களே. இல்லை, நிற்கிறதே ஒருத்தரோ 2 பேரோ தான். இவர் வேலூர் இப்ராஹிம்னு ஒரு ஆளும், இந்த அலிஷா அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க. இவர்களுடைய பின்புலம் என்ன, இவங்க எங்கேருந்து வந்தாங்க? இப்போ வேலூர் இப்ராஹிம் ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, தௌஹீத் இஸ்லாமிய மார்க்கத்தில் தௌஹீதுன்னு ஒரு கொள்கை சொல்லுவாங்க. தௌஹீதுன்னா என்னென்னா, நான் இஸ்லாத்தை வந்து முழுமையாக அப்படியே கடைப்பிடிப்பவன், அதை வந்து இந்தந்த இதுக்காக எடுக்கிறேன், பிரச்சாரம் பண்ணுறேன், அப்படியெல்லாம் பிரச்சாரம் பண்ணவர், தௌஹீத் இயக்கத்தை நடத்தினவர். எல்லாம் நடத்திட்டு பாஜகவுக்கு போனது எதுக்கு? இன்றைக்கி எப்படி காரில் சுற்றிக்கிட்டு இருக்காரு இவ்வளோ பிளாக் கார்ட்ஸை வச்சுக்கிட்டு. ஸோ தன்னுடைய தேவைக்காக அந்த பக்கம் போகிறவங்களையெல்லாம் இஸ்லாமியர்கள் அவர்களோடு இருக்காங்கன்னு ஏற்றுக்கவே முடியாது. எப்போவுமே எல்லா கட்சிக்கும் தொப்பி போட்ட ஒரு ஆள் தேவை. நீங்கள் எந்த ஒரு எடுத்தீங்கனாலும் நான் வந்து முஸ்லீமை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆளை எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க. அப்படி வைக்கக்கூடிய எந்த முஸ்லீமாவது, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முஸ்லீமாவது இஸ்லாமியர்களின் நலனுக்காக ஒரு வார்த்தையாவது பேசியிருக்கானாங்கிறது தான் கேள்வி. எத்தனை பேர்னா அந்த பக்கம் ஒருத்தர் நிற்கட்டும், 2 பேர் நிற்கட்டும், 3 பேர் நிற்கட்டும். இந்த இடத்துல நாக்பூர் கலவரத்தில் இத்தனை பேர் கொல்லப்படுறாங்க. அங்கே பள்ளிவாசலுக்கு கீழே கோயில் இருக்குன்னு அங்கே ஒரு கலவரத்தை ஏற்படுத்துகிறான், அரசாங்கத்தை ஏற்படுத்தி துப்பாக்கி சூடு நடத்துகிறான். அங்கே போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்கன்னு வீடுகளை புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்க. இப்படி இடிக்கக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கப்புறமும் நீ என்னடா உச்சநீதிமன்றம் சொல்கிறதுன்னு திரும்பவும் போய் பாஜக அரசு நடத்துகிற மாநிலங்களில் இடிக்கிறாங்க. இதையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுக்காத யாரையும் வந்து கூட நிற்கிற தொப்பி வச்ச ஒரு ஆள்னுனா சொல்லாமே தவிர முஸ்லீம்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆட்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக்க வேண்டிய தேவையே இல்லை. சரிங்க ஜி, இந்த குறுகிய நேரத்தில் இந்த வழக்கு சம்பந்தமான முழுமையான விவரங்கள், அண்ணாமலையோட இந்த இஃப்தார் நாடகங்கள் பற்றி ரொம்ப அருமையான விளக்கங்கள் கொடுத்துருந்தீங்க. நிகழ்ச்சியில் கலந்துறது ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். கண்டிப்பாக சந்திப்போம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.